श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशर भट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தமம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சரியமா பராசர பட்டர் நைச்சானுசந்தானத்தில் தேவரீருடைய கல்யாண குணங்கள் எப்படி கணக்கற்றவையோ அப்படியே அடியனுடைய தோஷங்களும் கணக்கற்றவை என்கிறார். தேவரீருடைய குணங்களே எமது ஆசை தீர தாராளமாக மழையாக பொழிந்தாலும் அதற்கு பாத்திரமாக அடியேன் முடியாமல் இருக்கிறேன்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். போன ஸ்லோகத்தில் ஒரு புழுவானது எப்படி தன் வாயில் உள்ள நூல்களால் ஒரு கூட்டை கட்டிக்கொண்டு வழியை அடைத்து கொண்டு வெளியே வர முடியாமல் நாசமாகுமோ அதுபோல் நான் நாசப்படுகிறேன் என்றும் தன்னை புழு மாதிரி நினைத்து கொண்டார். அது தனக்குத்தானே விளைவித்து கொண்ட கர்ம வாசனை. அடுத்த ஸ்லோகம் 94வது ஸ்லோகம். ஸ்ரீரங்கேஷத்வத்குணானாமிவாஸ்மத் தோஷாணாம் கஃப் பாரதிருஷ்வா யதோஹம் ஓகே மோகோதயன்வத் த்வத்குணானாம் கிருஷ்ணாபூரம் வர்ஷதாம் நாஸ்மி பாத்திரம் ஸ்ரீரங்கே சத்வத்குணானாமிவாஸ்மத் தோஷாணாம் கஃப் பாரதிருஷ்வா யதோஹம் ஓகே மோகோதன்யவத் த்வத்குணானாம் கிருஷ்ணாபூரம் வர்ஷதாம் நாஸ்மி பாத்திரம். ரங்கநாதா, திருவரங்கா, உன்னுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லையே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான திருக்கல்யாண குணங்கள். அதை கண்டவர்கள், அதற்கு எல்லை கண்டவர்கள் யார் இருக்கா? யாருமே கிடையாது. அதுபோன்று என்னுடைய தோஷங்களுக்கு எல்லை கண்டவர்கள் யாராவது இருக்காளா? கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எத்தனை பெரிய வெள்ளம் வந்தாலும், அப்படியே கங்கை நீர் பிரவாகமாக ஓடினாலும், பிரம்ம ராட்சஸ் முதலான பிசாசுகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள அந்த ஆற்றில் இறங்கி அப்படி வெள்ளத்தில் வர அந்த ஜலத்தை அப்படியே பியூராக பாவனப்படுத்தும் சுத்தப்படுத்தும் ஜலத்தை ஆசை தீர பருகி தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள மாட்டார்கள். அந்த பிரம்ம ராட்சஸ் போன்ற பிசாசுகள் அவர்கள் எப்படி தீர்த்துப்பானா, மனிதர்களை கொன்று தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். இதுபோல என் மீது எவ்வளவு பிரீத்தியுடன், எத்தனை ஆசையுடன், எத்தனை வாத்சல்யத்துடன், கருணையுடன் உமது திருக்கல்யாண குணங்கள் என்னும் மழையை தேவரீர் பொழிந்தாலும் அடியேன் அதை ஏற்கும் பாத்திரமாக இல்லையே என்கிறார். ஸ்ரீ ரங்கநாதா, தேவரீருடைய கல்யாண குணங்கள் எப்படி எண்ணிறந்தவையோ அப்படியே அடியனுடைய தோஷங்களும் எண்ணிறந்தவை. அது காரணமாக தேவரீர் கல்யாண குணங்களை ஆசை தீர தாராளமாக மழையாக பொழிந்தாலும் அதற்கு பாத்திரமாக, சத்பாத்திரமாக அடியேன் முடியாமல் இருக்கிறேன். பிசாசுகள் முதலானவை பெருவெள்ளத்திலும் கூட தமது தாகத்தை தீர்த்து கொள்ள மாட்டாது போல ஆசை தீர மழையாக பொழிகின்ற தேவரீருடைய கல்யாண குணங்களுக்கு அடியேன் பாத்திரமாகிறேன் அல்லேன், பாத்திரமாகலையே என்கிறார். ஸ்ரீரங்கேஷ த்வத்குணானாம் இவாஸ்மத் தோஷாணாம் கஹ பாரதிருஷ்வா யதோஹம் ஓகே மோகோதன்யவத் த்வத்குணானாம் கிருஷ்ணாபூரம் வர்ஷதாம் ந அஸ்மி பாத்திரம். ஸ்ரீரங்கேஷா, திருவரங்கத்து அரசே, த்வத்குணானாம் இவ தேவரீருடைய கல்யாண குணங்களுக்கு போல அஸ்மத் எங்களுடைய தோஷானாம் அப்பி குற்றங்களுக்கும் பாரதிருஷ்வா கரை கண்டவர் கஹா யார்? தேவரீருடைய கல்யாண குணங்களுக்கு கரை கண்டவர் யாரும் இல்லையோ அதுபோல எங்களுடைய குற்றங்களுக்கும் கரை கண்டவர் யாரும் இல்லை. யதா, ஏன்னா ஓகே பெருவெள்ளத்திலும் மோக உதன்யவத்
நீர் அருந்தாமல் இருக்கும் பிசாச பிரம்ம ராட்சசங்களைப் போல திருஷ்ணாபூரம் வேட்கை தீர, ஆசை தீர, தாகம் தீர, வர்ஷதாம் தாங்கள் விரும்பியதை பொழியும், நாங்கள் விரும்பியதை பொழியும், தாங்கள் வாத்சல்ய குணங்களுடன் பொழியும், துவத்குணானாம் தேவதையுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு பாத்திரம், தகுந்த பாத்திரமாக, தகுந்த இடமாக அடியேன் ஆகிறதில்லை. ந அஸ்மி, அடியேன் ஆகிறதில்லை. எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கள் எண்ணில் அடங்காது. தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாக, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், 6 குணங்கள். அது ஷடேவ பிரதமே குணாக. தவானந்த குணஸ்யாபி, தவ அனந்த குணஸ்யாபி, அனந்த கல்யாண குணங்களில் ஷடேவ பிரதமே குணாக 6 குணங்கள் தான் பிரதம குணம், முக்கியமான குணம். ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ். அதனால்தான் பகவான் என்று அவருக்கு பெயர். யைஸ்த்வயேவ ஜகத் குட்சௌ அந்யேந்த நிர்வேஷிதாக என்றும், சர்வபூதாத்ம பூதஸ்ய விஷ்ணோ கோ வேதித்தும் குணான் என்றும் பிராம புராணத்தில் கடலில் உள்ள ரத்னங்கள் எவ்வளவு எண்ண முடியாததோ, முத்துக்கள் எவ்வளவு எண்ண முடியாததோ, அப்படியே பகவானின் கல்யாண குணங்களும் எண்ண முடியாது. ஏத் ஸ்வயைவ ஜகத் குட்சோ அந்யேப்யனந்த நிர்வேஷிதாக சர்வபூதாத்ம பூதஸ்ய விஷ்ணோ கோ வேதித்தும் குணான். அதே மாதிரி வாமன புராணமும் தெரிவிக்கிறது. யதா ரத்னானி ஜலதேகே அசங்கேயானி புத்திரக ததா குணாச்ச தேவஸ்ய, கடலில் உள்ள ரத்னங்கள் எப்படி எண்ண முடியாதோ அப்படியே பகவானின் குணங்களும் எண்ண முடியாது. வாமன புராணம் தெரிவிக்கிறது. விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. மதிக்ஷயாத் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத் தேஜோ மஹைஸ்வர்யம் மகாவபோத சுவீரிய சக்தியாதி குணைக ராசிகி. வீரிய சக்தாதி குணைக ராசிகி, வீரிய சக்தி போன்ற 6 குணங்கள். இது கடல் போன்ற இந்த குணங்களில் இவையெல்லாம் முக்கியம். கோவிந்த குணக்ஷயாத். இப்படி பல பிரமாணங்கள் எம்பெருமானின் குணங்கள் எண்ண முடியாதவை என்று காட்டுகிறது. அச்சுத தவ குணானாம் மம தோஷானாமப்பி நாஸ்தி குத்ராபி கணனா. அச்சுத சதகத்தில் சுவாமி தேசிகன் அருளுகிறார். அச்சுதா தவ குணானாம் மம தோஷானாமப்பி நாஸ்தி குத்ராபி கணனா. உம்முடைய குணங்கள் எவ்வளவு கூட்டமாக எண்ணற்றவையாக இருக்கிறதோ அச்சுதா, அதே போல் அடியனுடைய தோஷமும் கூட்டமாக எண்ணப்பட முடியாமல் கூட்டமாக இருக்கு. கூட்டமே எண்ணப்பட முடியாது. குணங்கள் மட்டும் இல்லை, அந்த குண கூட்டங்கள். அரை க்ஷணத்தில் நாம் செய்கிற பாப்பம், அரை க்ஷணம் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸில் நாம் பண்ணுற பாப்பத்துக்கு பிரம்மாவுடைய ஆயுள் போல பல கோடி பிரம்மாக்களின் ஆயுள் காலம் வரையிலும் நரகத்திலிருந்து அனுபவித்தாலும் அந்த பாப்பம் தீராதுன்னு பிரமாணம் காட்டுகிறதாம். அதாவது பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, நாம் சில க்ஷணத்தில் செய்யும் பாப்பங்களுக்கு 1000 கோடி பல கோடி பிரம்மாக்களின் ஆயுள் காலம் வரையிலும் நரகத்திலேயே இருந்து அனுபவித்தாலும் அது தீராது அந்த பாப்பம். இது பிரமாணம் காட்டுகிறது. நம்ம பல பிறவிகளிலும் யதா சதா சர்வம் பாபமே செய்து பாப்பியாகிறோம். செய்து வருகிற பாப்பங்களுக்கு கணக்கே இல்லை. ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலே 61வது ஸ்லோகத்தில் சுவாமி சொல்கிறார், யத் பிரம்ம கல்ப நியுதானுபவேப்யநாஷ்யம் தத்கில் விஷம் சுஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே. ஜந்து க்ஷணத்தில் பண்ணுற பாப்பம் யத் பிரம்ம கல்ப நியுதானுபாவம். பிரம்ம கல்பம், கோடி பிரம்ம கல்பம், அதை அனுபவித்தாலும் தீராது என்று 61வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இப்படி பிசாசங்களும் பிரம்ம ராட்சச முதலவைகளும் பெரு வெள்ளத்திலும் தனக்கு தாகம் ஏற்பட்டாலும் தாகசாந்தி நீரை பருகுவதற்காக செய்யாத அந்த தாகசாந்தியை அந்த பிசாச பிரம்ம ராட்சசுகள் விட அடியேன் மோசமானவன். தேவரீர் குணங்கள் அப்படி கொட்டுறது, அதை வாங்கி ஒரு கையில் வாங்கி குடிப்பதற்கு வாய்ப்பில்லையே, அதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது. பெரு வெள்ளத்திலும் பிசாசுகள் நீரை பருகாதே என்பர் பெரியோர். ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், இதற்கான காரணம், இதற்கான பிரமாணம் அறிய வேண்டும். அடியனுக்கு தெரியவில்லை, சுவாமி தெரிவிக்கிறார்.
அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.